அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா தூய்மை, அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இன்ஷா அல்லாஹ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தூய்மைன்னு இருக்கும், அதோடைய கண்டினியூஷன் தான் நான் இதில் டீச் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆடியோவை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய பலனையும் நன்மையும் அல்லாஹு தாலா அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, 3வது சட்ட விளக்கம். கழிவறைக்கு செல்பவர் பேண வேண்டிய சுன்னத்துக்கள். ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கூட எப்படி எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை தான் நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்காங்க. ஆனால் இந்த சுன்னத்துக்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு டீச் பண்ணியிருக்கேன்னா, இந்த இதுவரை நான் டீச் பண்ணியிருப்பேன். கட்டிடங்களில் கட்டப்பட்ட இதுவரை நான் முடிச்சிருப்பேன். ஸோ இதை நான் இங்கே ஒரு 2 பேரா இருக்கும், அதை முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த இதை நான் கன்டினியூ பண்ணுறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், ஒரு நாள் நான் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களின் வீட்டின் மேல் ஏறினேன். அப்படின்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் நான் ஹப்ஸா அவர்கள் வீட்டுல மேல ஏறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமை முன்னோக்கியவர்களாக, கஃபாவை பின்னோக்கியவர்களாக தனது தேவைக்கு அமர்ந்திருப்பதை பார்த்தேன். என்ன சொல்ல வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாமை முன்னோக்கியவர்களாகவும், காஃபா இருக்கு பார்த்தீங்களா, அதை பின்னோக்கியவர்களாகவும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அமர்ந்ததை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு இங்க சொல்றாங்க. இது மதினாவை கவனித்து கூறப்பட்டதாகும். இது மதினாவை வச்சு அவங்க கவனித்து கூறப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. நமது கிப்லா மேற்கு திசையில் இருப்பதால் நாம் மேற்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி தேவையை நிறைவேற்றக்கூடாது. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல இந்த ஒரு கன்ஃபியூஷன் மோஸ்ட்லி வராது. ஏன்னு சொன்னா இப்ப வீடு கட்டும் போதே எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் கரெக்டான திசையில் நம்ம எப்படி அமர்ந்தோமோ அந்த திசையை நோக்கி தான் வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஆனா அந்த காலத்துல வெட்ட வெளியில் அப்படிங்கிறனால அப்போ மிக ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டது. மர்வானுல் அஸ்பார் கூறுகிறார், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தனது ஒட்டகத்தை கிஃப்லாவின் பக்கம் உட்கார வைத்துவிட்டு அதை மறைப்பாக வைத்து அவர் அதன் பக்கம் சிறுநீர் கழிக்க அமர்ந்தார். இங்க என்ன சொல்ல வராங்க, தன்னுடைய தேவையை இது பண்றப்போ நடுவுல ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டகத்தை நிக்க வச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றியிருக்காங்க. ஏன்னா ஒரு மறைவு அந்த கிப்லா முன்னோக்காம அது ஒரு திரையா இருக்கிறதுக்காக ஒட்டகத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்களாம். அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, இது தடுக்கப்படவில்லையா என்று கேட்டேன். இது ஒரு தடுக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏன்னா ஒரு ஒட்டகத்தை வச்சாலும் அது கிஃப்லா முன்னோக்கியவர் தானே இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர்கள் கூறினார்கள், ஏன் இல்லை, இது தடுக்கப்படுதெல்லாம் திறந்த வெளியில் தான். உமக்கு கிப்லாவிற்கும் இடையில் உள்ள மறைக்கப்படும் ஏதும் ஒரு பொருள் இருந்தால் இது குற்றமாகாது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, ஒரு நடுவில் ஒரு பொருள் இருந்து எந்த ஒரு குற்றமே இருக்காது அப்படின்னு அப்போ உள்ள காலத்தை வச்சு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஆனா இப்போ நமக்குன்னு ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே இருக்கு. கண்டிப்பா அது ஒரு மறைவான ஒரு இதா தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கிப்லாவை முன்னோக்கியவாறு பாத்ரூம் இல்லாம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா. இருப்பினும் கட்டடங்களிலும் இதை தவிர்ப்பதுதான் மிக சிறப்பாகும். அல்லாஹ் மிக அறிந்தவன். நம்ம என்னென்ன அறிகிறோமோ இன்ஷா அல்லாஹ் நம்ம மனதுல உள்ளதை அனைத்தையும் அல்லாஹ் அறிவான். ஸோ நம்ம எது தவிர்க்கப்பட்டதோ அதை தவிர்த்து எப்படி நம்ம பாத்ரூம் இருக்குமோ அதன் முறையில இருப்பதை தான் அல்லாஹுக்கு விருப்பமானது. ஓகேங்களா. இப்போ 3வது சட்ட விளக்கம் தான் பார்க்க போறோம். கழிவறைக்கு செல்பவர் பேண வேண்டிய சுன்னத்துக்கள். ஒரு கழிப்பறை தானே, இதுல எப்படி வேணா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இல்லை. அதுக்கு கூட ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்க முறைகள் இருக்கு. இதை நம்ம கண்டிப்பா பின்பற்றியே போகணும். ஏன் இது சுன்னத்துக்குள்னு சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றினாங்க. அவங்களுடைய வழிமுறையாகிய நாம் பின்பற்றுவதும் நல்லது. அதனால இங்க சொல்றாங்க. இப்போ சுன்னத்து 1 என்னன்னா, அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்கள் கழிவறைக்கு செல்லும் போது ஜின்களுக்கும் மனிதர்களில் மர்மஸ்தானங்களுக்கு இடையில் திரையாவது அவர்கள் பிஸ்மில்லாஹ் சொல்வதாகும். என்ன சொல்ல வராங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு போனா கண்டிப்பா ரெஸ்ட் ரூம்குள்ள ஜின்கள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஸோ அதுக்கு மறைவான நம்மளோட இதை என்ன பண்ணணும், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கழிவறைக்கு உள்ளேயே செல்ல வேண்டும். அதான் இங்க சுன்னத்து 1ன்னு சொல்றாங்க. இப்போ சுன்னத்து 2 அப்படி என்னன்னா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையில் நுழைய நாடினால் அவர்கள் கூறுவார்கள். ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு உள்ள நுழையிறோம் அப்படிங்கிறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க என்னன்னா,
அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக மினல் ஹுப்சி வல் ஹபாயிசி. எனது அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக மினல் ஹுப்சி வல் ஹபாயிசி. அல்லாஹுவே, நிச்சயமாக நான் உன்னையே கொன்று தீய ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். ஏன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக தீய சைத்தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களிடம் இருந்து அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடணும். அதனால இது சொல்லிட்டு தான் உள்ள போனது. அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக மினல் ஹுப்சி வல் ஹபாயிசி. சுன்னத்து 3 என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையில் இருந்து வெளியேறினார். அதே நிமிஷம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, உள்ள போகும்போது இதை சொல்லணும், அதே வெளியே வரும்போது என்ன சொல்லணும்னா உஃப்ரானக்க, அல்லாஹ்வே உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறுவார்கள். அப்படின்னா கண்டிப்பா பாத்ரூம் விட்டு வெளியே வரும்போது உஃப்ரானக்க அப்படின்னா என்னது, அல்லாஹ்விடம் பாதுகாவல் அப்படின்னா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு வெளியே வாங்க. ஓகேங்களா, சொல்லிட்டு போங்க. அதை விட்டு வெளியே வரும்போது உஃப்ரானக்கன்னு சொல்லிக்கோங்க. ஓகேங்களா, நான் அந்த துவாவை நான் காட்டுறேன். பாத்ரூமுக்கு போறப்ப என்ன துவா ஓதணும்னு தர்க்க பார்த்துக்கோங்க, மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க. சரி, சுன்னத்து 4னா, கழிவறையில் நுழையும் போது அல்லது பொதுவெளியில் தேவையை நிறைவேற்ற அமரும் போது. கழிவறையில் நுழையும் போதோ இல்லைன்னா தன்னுடைய தேவையை தீர்க்கிறதுக்காக பொதுவெளியில், ஆனால் அப்போ பாத்ரூம் இதெல்லாம் இருக்காதுன்னு, அதான் பொதுவெளியில் தேவையை நிறைவேற்ற அமரும் போது முதலில் இடது காலை வைப்பதும், கழிவறைக்கு இருந்து வெளியேறும் போது அல்லது பொதுவெளியில் தேவை நிறைவேற்றிய பின்னர் எழும்போது வலது காலை. அப்படின்னா உள்ள நுழையும் போது நம்ம ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளோட இடது கால். ஓகேங்களா, இதே அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு முடிச்சு நம்ம தேவையை முடிச்சு வரும்போது வலது காலை வச்சு வர்றது தான் நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது. வைத்து வெளியேறுவதுதான் ஒரு அழகான செயல் என்று அறிஞர்கள் பலர் கூறுகிறார்கள். ஓகேங்களா, இமாம் நலவி அவர்கள் தமது மஜ்முஃப் என்ற நூலில் இந்த கருத்தை விரும்பியுள்ளார்கள். அப்படின்னா இமாம் நலவி அப்படிங்கிறவங்க இந்த கருத்தை தன்னுடைய மஸ்மூல் என்ற நூலில் இந்த கருத்தை விரும்பியுள்ளார்கள். இதனுடைய கருத்தை விருப்பமானதாக அவங்களுக்கு இருந்திருக்கு போல. சுன்னத்து 5ன்னு பார்த்தா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நாங்கள் ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புறப்பட்டோம். அப்போ ஜாபிர் அலி அவங்க சொல்றாங்க, நாங்க பயணம் யாரோட செஞ்சிருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து புறப்பட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையை நிறைவேற்ற சென்றால் எங்கள் பார்வைகளை விட்டு மறைந்து அவர்களை பார்க்க முடியாமல் போகின்ற வரை அவர்கள் தேவையை நிறைவேற்ற மாட்டார்கள். அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க, கூட்டமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட்டமா போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவை வந்துருச்சுன்னா அவங்களுடைய தோழர்கள் அவங்க கண்ணு மறையிற அளவுக்கு இவங்க போய் ஒரு மறைவான இடத்துல தான் போய் அமர்ந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கண்ணுக்கு படும்படி இவங்க இருந்ததில்லை. அப்ப எவ்வளவு தூரமா போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தேவைகளை, ஏன் அவங்க ஒரு ஆண் தான், அப்படி இருந்தும் ஆண் கிட்ட கூட ஒரு வெக்க உணர்வு இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அழகிய முறை. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி குராத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜுக்கு சென்றேன். அப்போது அவர்கள் தனது தேவைக்காக சென்றார்கள், வெகு தூரம் சென்று விட்டார்கள். இன்னொருத்தவங்களும் சொல்றாங்க, இப்படி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் ஹஜ்ஜுக்கு சென்றேன், அப்பயும் அவங்களுடைய தேவையை முடிக்கிறதுக்காக வெகு தூரம் ரொம்ப தூரமா போய் தான் அவங்களுடைய தேவைகளை முடித்து வந்தாங்க. யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல ஒரு பெண்களிடம் ஒரு கூச்ச உணர்வே இல்லை அப்படிங்கிறத ஒரு கவலையான விஷயம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பெண்கள் தான் அப்படிங்கனாவும் ஒரு ஆண்களிடம் இருந்தாலும் வெக்க உணர்வு இதெல்லாம் இருக்கதான் செய்யணும். அப்படிதான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. சுன்னத்து 6வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையை நிறைவேற்ற நாடினால் பூமிக்கு அருகில் நெருங்குகின்ற வரை தனது ஆடையை உயர்த்த மாட்டார்கள். இது என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய தேவையை நிறைவேற்ற போனாலும் என்ன செஞ்சுறாங்க, இப்ப டப்புன்னு மேல தூக்கிடுவாங்க பாத்தீங்களா, அப்படின்னா இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கூட ரொம்ப உயர்த்த மாட்டாங்களா, பூமியில தொடுற அளவு ரொம்ப பனிசலா தான் அவங்களுடைய துணியை கூட வச்சிருப்பாங்க. ரொம்ப மேல தூக்கி ஏனோ தானோ போவாங்க பாத்தீங்களா, அப்படின்னா இல்ல. நம்ம ரசூல் என்ன செய்யறாங்க, அதை கூட அவங்க ரொம்ப பூமியை தொடுற அளவுக்கு அவங்களுடைய துண்டு அவ்வளவு கீழே போட்டுதான் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்களாம். ஓகேங்களா, இதுதான் நம்ம பார்க்க இது என்னது நமக்கு இப்ப பார்த்தது 3 சட்டங்கள். ஓகேங்களா,
இன்ஷா அல்லாஹ் 4வது சட்ட விளக்கம் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். அப்ப இதுவரை பார்த்தவரை உங்களுக்கு புரியுதா? ஒரு ஓவர்வியூ மாரி வேணா குடுக்கவா? என்னென்ன சுன்னத்துக்கள் அப்படின்ட்டு. சுன்னத்து என்னது, நம்ம போகும்போது பிஸ்மில்லாஹ்ன்னு சொல்லணும். சொல்லிட்டு அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிசின்னு சொல்லணும். வெளியே வரும்போது உஃப்ரானக் அப்படின்னா என்னது, அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடணும். அப்புறம் உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ள நுழையும் போது தன்னுடைய இடது காலை முன்வைத்து வரும்போது, ஐ மீன் ரெஸ்ட் ரூம் மட்டும் வரும்போது வலது காலை வெளியே வச்சு தான் நமக்கு வந்து வரணும். இதுதான் ஒரு அழகான செயலாகும். அடுத்த சுன்னத்தை என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க கண்ணுக்கு படும்படி நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கக்கூடாது. ரொம்ப தூரமான இடத்துல போய் தான் நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். யாருமே நம்மளை பார்க்க முடியாத இடத்துல தான் போய் என்ன பண்ணணும், நம்மளுடைய தேவைகளை வந்து அது மட்டும் இல்லாம பொது இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கும்போது ஏனோ தானோன்னு ஃபுல் துணியவும் தூக்காம பனிச்சலா வச்சு தான் நம்மளுடைய தேவைகளை இது பண்ணும். இதுதான் என்னது, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த ஒரு அழகிய வழிமுறைகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல பார்ப்போம். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.